ஒரு நாவு. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கல. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நாவங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உம்மை ஆராதிப்பேன் அழகே அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் ஆளுகிற நீர் மறக்கலே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் ஆளுகிற நீர் மறக்கலே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்த நான் மறக்கலையே. கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே. என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட ஒரு நாவு பத்தலே. நன்றிப்பா, உங்க கிருபை நினைக்கிறோம்ப்பா. உங்க பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றி ராஜா. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் தயவும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயா நன்றி. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. சொல்வோம் கோடி கோடி நன்றிடத்தே. ஆமென் ஆமென் கோடி கோடி நன்றிடடே. கோடி கோடி நன்றிடத்தே. கோடி கோடி நன்றிடத்தே. நன்றி பலி நன்றி பலி உமக்குத்தான். ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதத்தே. ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதத்தே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே. எங்களை முழுவதும் உமக்கு தருகிறோம். உமக்கு ஒருவருக்கே ஆராதனை, உமக்கு ஒருவருக்கே கீர்த்தி புகழ்ச்சி. கிறிஸ்துவின் நாமத்தில் தந்தையே ஆமென். ஒரு நிமிடம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த பகுதியை நாம் தொடங்கலாம்.
எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இயேசு சுவாமி, இந்த மாலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில் உம்முடைய தெய்வீக பிரசனம் அலை அலையா எங்கள் மீது கடந்து வந்ததே, அதற்காய் நன்றி. உடைய தெய்வீக பிரசனத்தில் நாங்கள் திளைக்கும்படியான கிருபையை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த வேளையிலும் கூடப்பா பரிசுத்த ஆவியானது உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவீராக. பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை பேசுவீராக. எனக்குள்ளாய் வைத்த காரியங்களை பரிசுத்த ஆவியானதை நீர் எடுத்து பிட்டு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க. அடிமையனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நெடுநாள் எதிர்நோக்கி காத்திருப்பது மன சோர்வை உண்டாக்கும், விரும்பியது கிடைப்பது சாகாவதத்தை பெறுவது போல ஆகும். பிரைஸ் தி லார்ட். நெடுநாள் எதிர்நோக்கி காத்திருப்பது எப்படி இருக்குமா? மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா? மனசுல என்ன உண்டாகும்? கட்டாயம் நம்ம லைஃப்ல ஒரு சோர்வு உண்டாகும். நம்ம வெக்ஸ் ஆகும். இன்னும் ஏன் என் வாழ்க்கையில இன்னும் இது நடக்கல? எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் நான் காத்துட்டு இருக்கேன், என் லைஃப்ல நடக்கலையே, என் குடும்பத்தில் நடக்கலையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கலையே. நாம இது காலம் தள்ளி போக போக நாட்கள் ஆக ஆக பார்த்தீங்க, நாம தொடக்கத்தில் உற்சாகமாக இருக்கோம். நாளாக ஆக நடக்காத போது எல்லா மனுஷனுக்கும் என்னாகும்? ஒரு சோர்வு வந்துடும். ஜெபிக்கிறவங்களும் கூட ஜெபிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல் ஊழிய பாதையிலையும் கூட பார்த்தீங்கன்னு வைங்க, ஐயோ ஆண்டவர் எனக்கு எவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுத்ததுக்கு, ஆனால் இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்தது இன்னும் நடக்கலையே. உலக வாழ்க்கையிலாகட்டும் ஊழிய பாதையிலாகட்டும் சில காரியங்கள் கால தாமதமாகும் போது நமக்கு சோர்வு உண்டாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட நாம் வந்து போம்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடம் யாவருக்கும் நீதானாய் நிற்பவரே. சுச்சமகமா. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீதானாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில்
அற்புதம் செய்தீரே யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீதானாய் நிற்பவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீதானாய் நிற்பவரே கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காய் காத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த நாளில் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி 2ஆம் அதிகாரம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பகுதி தான். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. மன்னிக்கணும், 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட பெத்சதா என்பது அதன் பெயர். அம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்ப காத்திருப்பார்கள். இந்த பகுதி எல்லாத்துக்கும் அத்துப்படி எல்லாத்துக்கும் தெரியும். அடிக்கடி நாம் வாசிக்கக்கூடிய பகுதி, தியானிக்கக்கூடிய பகுதி. பல இடங்களில் இந்த செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் வைத்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி படுகிறேன். என்னன்னா, இது இந்த குளத்தோட பேர் என்னது? பெத்சதா, பெதஸ்தா அல்லது பெத்சதா. அப்படின்னா என்ன மீனிங்னு பார்க்கும்போது பைபிளில் ஹவுஸ் ஆஃப் மெர்சின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இரக்கத்தின் வீடு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, என்ன நடந்துன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கூட்ட ஜனம் கூடி வந்ததுக்கு. அவங்களாம் எப்படிப்பட்டவங்க? உடல்நல சுகத்தோடு இருந்தவங்களா? அதை வாசிங்க. என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்கன்னு. உடல் நலம், அது காய்ச்சலாக இருக்கலாம், ஹெச்ஐவியாக இருக்கலாம், இல்லை என்னென்ன கேன்சராக இருக்கலாம், பல விதமான வியாதிகள் பொதுவாக சொல்லிட்டாங்க. உடல் நலமற்றவர்கள், கண்ணு தெரியாதவங்க, பார்வை இல்லாதவங்க. அடுத்தது கால் நடக்க முடியாதவங்க, கால் ஊனமுற்றவர்கள், முடக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவங்க. அப்போ எல்லா வியாதி உள்ளவங்களும் எங்கே இருக்காங்க? பெத்சதா குளத்தில், அதுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அந்த மண்டபத்தில் 5 மண்டபங்கள்னு சொல்லப்பட்டதுக்கு. அந்த குளம் நீங்கள் கோயம்புத்தூரில் காலனியா பக்கம் போனீங்கன்னா பெதஸ்தா குளம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதாட்டம் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த குளம் இருக்கும். சுற்றிலையும் அந்த பேசேஜ் இருக்கும். மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும், ரூப்பிங் இருக்கும். சுற்றிலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கும். இந்த மண்டபத்தில் எத்தனை பேர் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்களாமா? தரலானா எவ்வளோ சொல்லுங்க? 500 பேர், 1000 பேர். அப்போ அந்த எருசலேம் பட்டணத்தை அதை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த நாலேஜ் இருந்தது. குளம் எப்போவாது ஒரு தேவதூதனால வந்து கலக்கப்படும்.
அது கலக்கப்படும் போது அதில் யார் ஃபர்ஸ்ட்டாக போய் கீழே அந்த குளத்துக்குள்ளே இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். இதனால் எல்லா வியாதிஸ்தர்களும் அங்கே கொண்டு வந்து போட்டாங்க. குடும்பத்தில் நடக்க முடியாதவங்க, பேச முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க, இன்னும் பலவித வியாதிகள் உள்ளவங்கள. ஏன்னா அது எப்போவாது கலக்கப்படும், சுகம் கிடைக்கணும். ஏன்னா இவங்களாம் பல இடங்களில் போய் பார்த்து இருப்பாங்க, சுகம் கிடைச்சதுக்காது. கடைசியில் இது கண்ணால் பார்த்து இருப்பாங்க நடந்ததை. ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. அந்த மண்டபம் முழுசும் எப்படி இருக்கு? இப்போ நாம் அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ளே நானும் நீங்களும் போக போகிறோம். ப்ரைஸ்லாம் அந்த லொக்கேஷனுக்கு. ஆமே, நாம் இதை மேம்போக்காக பல சமயங்களில் படிச்சுட்டு போயிருக்கோம். அந்த மண்டபம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த சுற்றிலையும் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் படிக்கட்டு இருக்கும், நடுவில் குளம் இருக்கும், தண்ணி இருக்கும். அவங்க எப்படா அந்த தண்ணி கலங்கணும் பார்த்துட்டே இருப்பாங்க. ப்ரைஸ்லாம் அது கலங்கி முடித்த பின்பு யார் முதலாவதாக அதுக்குள்ளே இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஸோ அங்கே இருக்க எல்லா வியாதிஸ்தர்களும், வியாதிப்பட்டவங்களும் உடைய கண்களும் எங்கே இருக்கும்? குளத்து மேலே. கண் இல்லாதவங்க அதை பார்க்க முடியுமா? நோ சான்ஸ், வாய்ப்பு இல்லை. ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க அதை பார்த்து அது கலங்கும் போது கொண்டு போய் உள்ளே விட்டா உண்டு. நடக்க முடியாதவங்க நிலைமை, அதுக்கு முன்னால் நல்லா கால் உள்ளவங்க போய் டக்குன்னு கீழே இறங்கிடுவாங்க. முடக்க வாதத்தினால இல்லை படுத்த படுக்கையாக இருக்கவங்க நிலைமை யோசிச்சு பாருங்களேன். சரி, உங்களோட எத்தனை பேர் ஜிஹெச் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க? ஒன்று. ப்ரைஸ்லாம் அந்த வார்டுக்குள்ள, காமன் வார்டுலாம் போய் பார்த்துருக்கீங்களா? ஏகப்பட்ட பேஷண்ட்ஸு பெட்டில் படுத்து வைப்பாங்க, கீழே படுத்து வைப்பாங்க, வெளியே நடப்பாதையில் படுத்து வைப்பாங்க. இந்த பெதஸ்தாவை ஒப்பிட்டு அதை நம்ம பார்க்கலாம். ஏகப்பட்ட வியாதி, பல வியாதிப்பட்டவங்க அங்கே படுத்து வச்சுருப்பாங்க. அங்கேயே எச்சி துப்புவாங்க, அங்கேயே சாப்பிடுவாங்க, அங்கே டீ சாப்பிடுவாங்க, அங்கே கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்து சாப்பிட்டு அங்கேயே சிந்துவாங்க. ஹைஜெனிக்காக இருக்கா, சுத்தமே இல்லாமல் இருக்கும், நாற்றம் அடிக்கும். உள்ள அந்த ஜிஹெச்சுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னாலே கஷ்டமாக இருக்கும். இந்த நாட்கள் நம்ம வாலிப பிள்ளைகளாம் அதிகமாக ஜிஹெச்சுக்குள்ளே போகவே மாட்டாங்க, போய் அனுபவம் இல்லை. தயவு செய்து எப்போவாது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னு வைங்க, நீட்னஸ் இருக்காது. எல்லாம் வியாதி, காலில் புண்ணு இருக்கும், அழுகி இருக்கும், ஈ முக்கியம், பயங்கரமாக இருக்கும். உள்ளே போனாலே ஒரு வாடகை அடிக்கும், கப்பு வாசனை அடிக்கும். நம்மளால் மூக்கு பிடிச்சிட்டு தான் அங்கே நிற்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இதே தான் அந்த பெத்சதா குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய மண்டபத்துலேயும் அதுதான் நடந்தது. ஆமென். அந்த மண்டபத்துக்குள்ள நம்ம இப்போ போகிறோம். லைனாக போகும்போது ஆஹா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவோமா? அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆள் கால் அழுகி இருக்கும், இன்னொரு ஆள் கண் வெளியே வந்து இருக்கும், இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னு வைங்க வயிறு வலியில் துடிச்சிட்டு இருப்பான், தலை வலியில் துடிச்சிட்டு இருப்பான். அவன் இன்னும் சில ஆட்கள் உடம்புல கட்டி வந்து அந்த வேதனையில் அவன் துடிச்சிட்டு இருப்பாங்க. அவன் கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ என்னால் தாங்க முடியலையே, எப்போ எனக்கு சுகம் கிடைக்கும், எப்போ குளம் கலங்கும், எனக்கு சுகம் கிடைக்கணும். அவங்க அந்த குளத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல கத்திக்கிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. ஆமே, இப்படி தானே ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கக்கூடிய, வியாதிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள சில பேர்த்துக்கு வியாதியோடு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக அட்டெண்டாக இருப்பாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அப்போ அந்த இடத்துல அவ்வளோ வேதனையான இடம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும்போது அந்த குளம் எப்போவாது கலக்கப்படும். அதில் யாரு ஃபஸ்ட்டாக போய் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த இடத்துல ஏசு சுவாமி கடந்து வருகிறார். 45ஆம் வசனத்தை வாசிங்க. 38 ஆண்டுகளாய் போதும் 38 ஆண்டு காலமாய் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நடக்க முடியாத மனுஷன், படுத்த படுக்கையாக இருந்த மனுஷன் அங்கே இருந்தான். இங்கே வந்து தெளிவாக நம்மளுடைய நியூ டிரான்ஸ்லேஷனில் போடல. ஆங்கில வேதத்தில் பார்க்கும்போது, பைபிளில் பார்க்கும்போது அவன் படுத்த படுக்கையாக இருந்தான் என்று போடப்பட்டுள்ளது. அப்போ 38 ஆண்டு காலம் வியாதி படுக்கையில் இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்போ இதில் டீட்டெயில்ஸ் போடல பைபிளில், எப்போ இந்த பெத்சதா குளத்துக்கு கொண்டு வந்து போட்டாங்கன்னு தெரியல. ஒரு வேளை வெளியே வைத்தியம் பண்ணி பார்த்துருப்பாங்க, முடியல, குடும்பத்தில் கவனிக்க முடியல, கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. 38 ஆண்டு காலம் வியாதி. அதுக்கு பின்பதாக ஏசு சொல்லும் போது அவனுடைய பாவத்தினால வந்ததுன்னு சொல்லுவார் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது. அப்போ ஒரு மனுஷனை எப்போ பாவம் செய்வான்? 4 வயசுலையா?
5 வயசுலையா, 10 வயசுலையா, 15 வயசுக்கு மேலே, 15 வயசுல இருந்து ஏதாவது ஒரு வயசு முடியும்னு வச்சுங்களேன், நாம் கம்மியாகவே வச்சுக்கலாம். 15 to 20 இயர்ஸ், அதுக்குள்ளே தான் ஒரு வாலிப பையனோ வாலிப பொண்ணோ ஏதாவது தப்புலாம் செய்வாங்க. இப்போ அவன் அளவுக்கு அதிகமாக செஞ்சதால அந்த பாதிக்கப்பட்டது அவனுக்கு தெரியல எதனாலன்னு. அப்போ ஏதாவது ஒரு வயசில் அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டானா 38 ஆண்டுகள்னு சொல்லப்பட்டதுக்கு அப்போ அவனுக்கு வயசு என்ன? இப்போ 58. 58ன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது அவன் வாழ்க்கையில் முக்கால்வாசி முடிஞ்சுது. அவன் வாழ்க்கை முக்கால்வாசி வீணாய் போய்விட்டது. அவன் வாழ்க்கை முக்கால்வாசி போயிடுச்சு. ஆனால் அவன் வியாதியில் படுத்து படுக்கை ஆகிட்டான். 38 வருஷமா அவனுக்கு சுகம் கிடைக்கல. அவன் பார்த்தீங்கன்னா இங்கேயே போயிருப்பாங்க, ஆனால் கடைசியில் இங்கே கொண்டு வந்து பெதஸ்தால கொண்டு வந்து போட்டாங்க, பெத்சதா குளத்தில். அவனை பார்க்க ஆள் இல்லை. இவனாலே நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கான். ஒரு வேளை இவன் கண்ணுக்கு முன்னால் அந்த குளமானது கலங்குது. இவன் போகணுன்னு ஆசைப்பட்டா போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் படுத்த படுக்கையாக இருக்கவன் தவழ்ந்து கொண்டே தான் போகணும். அதுக்குள்ள நல்ல நிலைமையில இருக்கும், டக்குன்னு கீழே இறங்கிடுவாங்க. ஊமை, காது கேட்காதவங்க, பேச முடியாதவன், அவனால நல்லா நடக்க முடியும், டக்குன்னு அவன் குளத்துக்குள்ளே இறங்கிட்டானா அவங்களுக்கு சுகம் கிடைச்சிதான். இன்னொன்று, இது எப்போ நடக்கணும் யாருக்குமே தெரியாது. அக்கேஷனலாக எப்போவாது தான் நடக்கக்கூடிய ஒரு காரியம். குளமானது எப்போவாது தான் கலக்கப்படும், யாருக்கு தெரியாது. ஸோ அவங்க எப்பொழுதுமே அவங்க கண்ணு அந்த குளத்து மேலேயே இருக்கணும். குளம் கலக்கப்பட்டு முடிந்த பின்பு தான் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணீர் கலங்கின பின்பு முதலில் இறங்குபவர் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சுகம் உண்டு. இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் லைஃப் போகுது. அவனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மண்டபம் எல்லா பக்கமும் எல்லா வியாதிஸ்தர்கள் இருக்காங்க. இவனும் படுத்த படுக்கையாக இருக்கான். இவனாட்டின்னு எத்தனையோ பேர் படுத்த படுக்கையில் இருப்பாங்க, கண் இல்லாதவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இயற்கை உபாதைகளுக்கு எங்கே போயிருப்பான்? பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் எத்தனையோ வியாதிஸ்தர்கள் அங்கே படுத்தே தான் இருக்காங்க. அங்கே சுற்றிலும் இருக்கக்கூடிய பதிவில் எங்கேயாவது போயிருப்பாங்க. யாராவது ஹெல்ப் வேணும், தனியாக தான் போயிருக்கணும். 1 டாய்லெட் 2 டாய்லெட் இப்படிலாம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். ஒன்றும் இல்லை, ஜிஹெச்சில் போய் நீங்கள் காமன் வார்டில் போய் அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்தில் 2-3 பெட்டுக்கு பக்கத்தில் நின்னீங்கன்னா நிற்க முடியாது. அவ்வளோ வாடை அடிக்கும், ஸ்மெல் தாங்க முடியாது, பேட் ஸ்மெல் அவ்வளோ இருக்கும். ஆனால் இத்தனை வியாதிஸ்தர்கள், உடலில் புண்ணு, அழுக்கு, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் அந்த சுற்றியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பக்கம் போக முடியுமா? அவங்களுக்கு உதவி செய்யவும் ஆள் இல்லை. ஆமேன். இன்னொன்று, இதில் எத்தனை பேர் குளிச்சு இருப்பாங்கன்னு தெரியாது. ஆமேன். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் இருந்தால் குளிக்க வைக்க ஆட்கள் இருக்குது, இல்லை இங்கே அட்டண்டன்ஸ் கூட இருந்தாங்கன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ண குளிச்சு விட வாய்ப்பு இருக்குது. இந்த ஆள்லாம் படுத்து படுக்கையாக இருக்காங்க, யாரும் கண்டுக்கிறது இல்லை. அடுத்த சாப்பாடு எப்போது கிடைக்கும், யாராவது கொடுத்தா உண்டு. இப்படிலாம் ஒன்றுடைய நிலைமை இருந்தது. 38 ஆண்டு காலம், நீண்ட காலம். இதெல்லாம் அவன் படுத்து படுக்க, அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குல்ல, நான் எழும்பணும், நான் எந்திரிக்கணும், நான் நடக்கணும், மற்றவங்கள போல வேலை செய்யணும், மற்றவங்கள போல ஓடணும், எல்லா காரியத்தை செய்யணும்னு அவனுக்குள்ள ஆசை. ஐயோ, இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை காலம், எத்தனை நாள் அவனுக்குள்ள ஒரு எண்ணம். அதுக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியான சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு வேளை இந்த 38ங்கிறத மனசில் வச்சுங்க. உங்கள் வயசு 38 இருக்கலாம். ஆமென். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து 38 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம், அல்லது 38 மாதங்களாக இருக்கலாம். இந்த 38ங்கிறத வச்சுங்க. பரிசுத்த ஆவியானது எனக்குள்ள அதிகமாக வச்ச காரியம் தான் 38. ஆமென். 38 ஆண்டுகளாக படுத்த படிக்க இந்த மனுஷன் தான், அவனால் எழவே முடியல. 38வது ஆண்டில் தான் ஆண்டவர் அவனை சந்தித்து எழுப்பினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்கள் லைஃப்லையும் கூட நீண்ட நாட்களாக, நீதிமொழிகள் 13:12 சொல்லப்பட்டபடியாக நெடு நாட்களாக, நீண்ட நாட்களாக நீங்கள் எழவும் முடியாமல், உங்கள் குடும்பத்தில் சில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நீங்கள் காணப்படலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியாமல் இருக்கலாம். நீங்கள் ஆசைப்படலாம், நான் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும், பல காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஆனால் நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம் எழும்ப முடியாமல் காணப்படலாம். பிரைஸ் தி லார்ட்.
இந்த மனுஷனுக்கு எழும்பணும், ஓடணும், நடக்கணும், பல காரியங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டான், முடியல, படுத்து கிடக்கான். இப்போ இவனோட வாழ்க்கை சக்கரத்தை பார்க்கும்போது இவன் அந்த சிட்டி ஃபுல்லா சுத்தி நடந்ததுப்பானா? இந்த முடக்குவாதத்தால படுத்த படிக்கிறதுக்கு இந்த மனுஷன் போயிருப்பானா? அவனோட வட்டம் ஒரு சின்ன வட்டம், பெத்ததா குளம், அதுக்கு பக்கத்துல அங்கேயே தான் படுத்திருப்போம். ஒரு 10 அடி 5 அடிக்குள்ளதான் மூவ்மெண்ட் அவனோட இருக்கும். இன்னைக்கு நம்ம லைஃப் யோசிச்சு பார்த்தா நாம எங்கெங்கயோ போயிட்டு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஊழிய பாதையில அநேக ஊழியக்காரங்க இருக்கீங்க, அதனாலதான் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுதான் நினைக்கிறேன். நாம் எங்கெங்கயோ ஸ்டெப் வச்சுட்டோம், எங்கெங்கயோ போயிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பும் போதுதான் அவன் அந்த இடத்த விட்டு, அந்த வட்டத்தை விட்டு, அந்த குறுகிய இடத்துல இருந்து விலாசமான இடத்துக்கு, புதிய இடத்துக்கு, புதிய தேசங்களுக்கு செல்ல முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் கால் இன்னும் பலனே இல்லை, அவனை படுத்து கிடக்கான். ஆண்டவனை பலப்படுத்தும் போது, ஆண்டவன் அவனை தூக்கி எடுக்கும் போது தான் அவன் எழும்ப முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், புதிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த மனுஷனை அந்த இடத்துல சந்திக்க வந்தாரு குளத்துக்கு. அவனை வந்து கண்டு, அந்த வசனத்தை வாசிங்க, இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவ அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து என்ன கேட்டது? அவரிடம் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு சில விஷயங்கள் எதுவுமே நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆமென். எல்லாம் அவருக்கு தெரியும். நம்மளோட A to Z நம்ம கதைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். என்னோட கதைகள் எல்லாம் தெரியும். உங்க கதைகள் யாருமே எதுவுமே பிளாக் பண்ண முடியாது. அப்போ இயேசு அங்க வந்து, இயேசு வந்தது ஏதோ எதாச்சியா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே அவர் தந்தையாகி கடவுளுடைய சித்தப்படி தான் செஞ்சார். தந்தை நடத்தினா அந்த வழியில போவார். அப்ப ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் முதலே சொல்லிட்டார், இன்னைக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும்னு. ஏன்னா இயேசு பல சமயங்கள்ல எருசலேம் பட்டணத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஊழியத்தை செய்தவர். அப்போ அவன் அங்க படுத்து வைப்பான், வேலை பதில. ஆனா தந்தையாகி கடவுள் நியமித்த வேலையில இயேசு அங்க வந்தார். அவன்கிட்ட வந்து அவனை சந்திச்சார். நீ சுகமடைய வேண்டுமான்னு கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த குளத்தை சுத்திலையும் எத்தனை பேர் படுத்து வந்தாங்க? ஏராளமானவர். ஆனா இயேசு வந்து இவனை மட்டும் வந்து சந்திச்சு கேட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ உங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வியை வைக்கிறேன். நாம இயேசுவை கூப்பிடாம இயேசு நமக்கு அதிசயத்தை செய்ய முடியுமா? அற்புதத்தை செய்ய முடியுமா? நன்மையை கொடுக்க முடியுமா? விடுதலை கொடுக்க முடியுமா? இந்த பைபிள் வசனத்தின்படி நான் முதல்ல யோசிச்சிருக்கேன், நான் தியானிச்சிருக்கேன், நான் சில இடங்கள்ல செய்தியும் கூட கொடுத்துருக்கேன். இயேசு கூப்பிடாமையே வந்து அற்புதத்தை செஞ்சான்னு. இப்போ அந்த காரியங்கள் இல்லை. யோசிச்சு பார்த்தா இவன் நாட்கள் ஆக ஆக, ஆண்டுகள் ஆக ஆக அவனுக்கு சுகம் கிடைக்காமல் நீண்டு கொண்டே போகும்போது அந்த பெத்சதா குளத்துல இவனுக்கு முன்னால் சில பேர் சுகப்பட்டு போயிருப்பாங்க. இவன் ஆண்டவர்கிட்ட கேட்டுருப்பான், ஆண்டவர் ஏன் என் லைஃப்ல இப்படி இருக்கு? இவங்களாம் எனக்கு கண்களுக்கு முன்பதாக சுகம் பெற்று போயிட்டு இருக்காங்களே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. உங்க கண் இல்லையா? யாவே தெய்வம் தான். ஜீசஸ் அப்ப இல்லை, யாவே தெய்வத்தை தான் அவன் வழிபட்டு இருப்பான். நீங்க ஏன் என்னை பார்க்கல? ஏன் எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க. ஏன் இன்னும் வாழ்க்கையில் நான் இப்படியே வியாதி படுக்கையிலேயே வந்து சாக வேண்டுமானு கூட அவன் சோர்வோடு கூட கேட்டு இருப்பான். பிரைஸ் எல்லாம் யாவே கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி இருப்பான். அதனாலதான் கரெக்டான வேலையில இயேசுவை அங்க அனுப்பினார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கூடிய எந்த ஜெபமும் வீணாய் போவதில்லை. ஆமென். நானும் நீங்களும் ஜெபிக்கூடிய எந்த ஜெபமும் வீணாய் போவதில்லை. அந்த ஜெபத்தை அவர் கேட்டுட்டே இருப்பார். சரியான வேளையில ஆவியானவரை அனுப்பி நாம் தூக்கி இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு சுவாமி அங்க வந்து அந்த மனிதன்கிட்ட கேட்டு அவனை தூக்கி எடுத்தார். ஆமென். ஒன்றும் இல்லா என்னையும் நீங்க பார்த்தீங்க, வெறுமையான என்னையும் நீங்க பார்த்தீங்க, ஒன்றும் இல்லா என்னையும் நீங்க பார்த்தீங்க, வெறுமையான
என்னையும் நீங்க பார்த்தீங்க. இந்த உலகம் என்ன பார்க்கல, சொந்தம் என்ன பார்க்கல, நண்பர் என்ன பார்க்கல, ஆனா நீங்க மட்டும்தான் பார்த்தீங்க. இந்த உலகம் என்ன பார்க்கல, சொந்தம் என்ன பார்க்கல, நண்பர் என்ன பார்க்கல, ஆனா நீங்க மட்டும்தான் பார்த்தீங்க. ஆனா நீங்க மட்டும்தான் பார்த்தீங்க. ஒன்றும் இல்லா என்னையும் நீங்க பார்த்தீங்க. வெறுமையான என்னையும் நீங்க பார்த்தீங்க. Praise the Lord. Praise the Lord. இவன் லைஃப் அப்படிதான் இருந்தது. ஒன்றும் இல்லாமல் இருந்தான். ஆமென். சொந்த பந்தம் இல்லை, சொத்து சுகம் இல்லை, உடல்ல வியாதி, ஆரோக்கியம் இல்லை, எதுவுமே இல்லை அவன் லைஃப்ல. இவனை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்ல என்ன போட்டதுக்கு 38 ஆண்டுகளமாய் உடல் நலமற்றிருந்த அப்படிதான் போட்டிருக்கு. ஆங்கில பைபிள்ல பார்க்கும்போது one who was the had been an invalid for 38 years சொல்ல அவனை பத்தி மென்ஷன் பண்ணும்போது இன்வேலிட். ஆமென். இன்வேலிட் என்ன? எதுக்கும் உதவாதவன், சுத்த வேஸ்ட் ஃபெலோ. ஆமென். அவன் வேஸ்ட், ஒன்றுக்கு உதவாதவன், மதிப்பில்லாதவன், இன்வேலிட் பர்சன் அவன். ஆமென். அவன் நிலைமை அப்படிதான். 38 ஆண்டுகளும் எதற்கும் உதவாதவன், குடும்பத்துக்கு உதவாதவன், வீட்டுக்கு உதவாதவன், நாட்டுக்கு உதவாத, எதுக்குமே உதவாத ஒரு மனுஷன். ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு சுவாமி தேடி வந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, கண்ணீர் எல்லாம் துடைப்பாது, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாது. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பாது, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாது. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. பாவியில் பிரதான பாவினான், என் பாவத்தை நீர் மன்னித்தீரையா. பாவியில் பிரதான பாவினான், என் பாவத்தை நீர் மன்னித்தீரையா. ரத்தத்தினாலே கழுவினீரே, பரிசுத்தமாய் என்னை மாற்றினீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ரத்தத்தினாலே கழுவினீரே, பரிசுத்தமாய் என்னை மாற்றினீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீர் எல்லாம் துடைப்பாது, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாது. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பாது, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாது. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லது. ஆமென். கண்ணீரை துடைக்கக்கூடியவர். ஆமென். நீங்க நீண்ட நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருக்க காரியம் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவர் உங்களை சந்திச்சு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய காத்துக்குதலின் நாட்கள் முடிய போகுது. இத்தனை நாள் நீங்க காத்துட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அது இந்த நாட்கள்ல வரக்கூடிய நாட்கள் அது முடிய போகுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களா? அதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கும். ஆமென். உங்க காத்துக்குதலின் நாட்கள் முடிய போகுது. உங்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்துல ஆண்டவர் உங்களை தனியா சந்திச்சு, எத்தனையோ நாட்கள் நீங்க ஜெபம் பண்ணீங்களே, ஐயோ என்னால எழும்ப முடியல, ஊழியம் செய்ய முடியல, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படல, இன்னும் எவ்வளோ காரியங்க ஆண்டவர் எனக்கு திட்டம் பண்ணி வச்சிருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணி இருக்காரு, இன்னும் நடக்கலையே நீங்க சொல்லி அங்கலாச்சிங்களே, அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்தார். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்துல இந்த மாலை வேளையில உங்க மத்தியில வந்து பாத்தீங்க, அந்த பெத்சதா குளத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கல. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இந்த மனுஷனை மட்டும் பார்த்து இவனுக்கு வந்து பாத்தீங்க சுகத்தை கொடுத்து இவனை எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபிக்கக்கூடியவங்க, ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடியவங்க, ஏன் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, இன்னும் ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்ல, என் பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை கிடைக்கல, வியாதி இன்னும் சுகம் அடையலன்னு பல நாட்களும் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க அம்மா அப்பாவுக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமென், ஆமென். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழிய பாதையில் இன்னும் எழும்ப முடியாம இருக்கீங்க. நாம எழுப்பி இருக்கலாம், ஆனாலும் கூட நம்மளுடைய பாதையில ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களையும் வெளியே பல இடங்களுக்கு கொண்டு போக ஆயத்தமா இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இந்திய தேசத்தின் எல்லா மாநிலங்களுக்குள்ள உங்க கால் பதியணும். ஆமென், ஆமென். கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் சுத்திட்டு இருக்க கூடாது, பெதஸ்தா குளத்துக்குள்ள மட்டும் சுத்திட்டு இருக்க கூடாது. ஆமென். உங்களை எழுப்புனா யாரும் தடுக்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களை என்னை ஆண்டவர் எழுப்பினா யாராவது தடுக்க முடியுமா? இவன் இந்த முடவனை ஆண்டவர் எழுப்பணும்னு அதுக்கு பின்பு எனக்கு இந்த இடமே போதும், இந்த பெத்சதா குளமே போதும், இந்த மண்டபமே போதும்னு படிச்சு வந்திருப்பானா? உடனே அவன் ஆலயத்துக்கு போனான்னு பைபிளை போட்டுருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு போனா அதன் பின்பு பார்த்தீங்க தான் வீட்டுக்கு போயிருக்கான்னு பல இடங்களை போய் இயேசு செய்த நன்மைகளை சொல்லியிருப்பான். ஆமென். அவன் கால்கள் அந்த தேசத்தின் பல இடங்களுக்கு போயிருக்கும். உங்களை எழுப்பும் போது நடக்கக்கூடிய காரியம் இதுதான். நீங்க இந்த தேசத்தின் எல்லா பகுதிகளுக்கும் போவீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் தேசத்தின் எல்லைகளுக்குள்ள எல்லா இடங்களுக்கும் கொண்டு போக முடியும். உங்களை எழுப்பணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெளி தேசங்களுக்கும் உங்களை கொண்டு போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல வச்ச திட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா அதே சமயம் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்த பின்பு அவனை சந்திக்கும் போது அதன் பின்பு 14ஆம் வசனத்தை வாசிக்க. நீ நலமடைந்துள்ளே, இதை விட கேடானது எதுவும் உமக்கு நிகழாததுக்கு இனி பாவம் செய்யாதே. இப்ப இவனுக்கு ஏன் இவனுக்கு கால் விளங்காம போச்சு, வியாதி வந்து படுத்த படுக்கையானான்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஏதோ நடந்துன்னு அவன் நினைச்சிருக்கான். அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பான். ஆனா ஆண்டவர் அதோட ரீசனை பின்னால சொல்லிட்டாரு. ஆமென். சில சமயத்துல நம்ம லைஃப்ல நாம எழும்ப முடியாமல் போவதற்கு, நாம் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிருப்போம். ஆமென். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த திட்டத்துக்கு ஆப்போசிட்டா நாம் செயல்பட்டு இருப்போம். அது கீழ்ப்படியாம போயிருப்போம், தேவ சித்தத்தை செய்யாம போயிருப்போம், ஆண்டவர் முன்வைக்காம போயிருப்போம். இதெல்லாம் பாவம் தான். அவன் என்ன பாவம் செஞ்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில சமயத்தில் எழும்ப முடியாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு வைங்க, ஆண்டவர் அதை எடுத்தோடனே நீ இந்த பாவம் செஞ்சீங்கன்னு சுட்டி காமிக்கல, அவனை எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டு இனிமேல் செய்யாத. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லது பாருங்க. நாமனா என்ன சொல்ல வைக்குவோம், ஃபஸ்ட்டு தப்பை தான் சுட்டி காமிப்போம், அதுக்கு பின்பதாக மற்றதில் பேசுவான். ஆண்டவர் அப்படி இல்லை, அவனுடைய வேதனையை நீக்கி அவனை எழுப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். அதன் பின்புதான் சுட்டி காண்பித்தார். இன்னைக்கு ஒருவேளை நாம் எழும்ப முடியாததுக்கு நம்ம ஃபோக்கஸிங் தப்பாக இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். செங்கடல்ல மோசேக்கு சொன்னா நீ கோலம் நீட்டாக நம்ம இருந்திருக்கலாம், சூழ்நிலையை பார்த்துருக்கலாம், எதுக்கோ 7 தடவை சுற்றிவான்னு சொல்லி இருப்பாரு, நம்ம சுத்தாமல் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி எங்கனம் ஆகும், இதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்போது நாம் ஸ்டேக்னட்டாக அதே இடத்துல தான் நிற்போம், போக மாட்டோம். செங்கடலுக்கு மேலே நம்ம அந்த கோலை வந்து நீட்டினாதான் அது பிளக்கும், நாம் பாதை கிடைக்கும், போக முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லி நம்ம அதை செய்யலைன்னா செங்கடலுக்கு இந்த பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருக்கணும், மூவ் பண்ணி போக முடியாது, முடமாக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருப்போம். ஆமே. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு வேளை அப்படி ஏதாவது காரியங்கள் இருக்குமானா ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த நல்ல தெய்வம் எப்படிப்பட்டவர் பாருங்க. ஃபஸ்ட்டு எழுப்பிட்டு தான் இந்த காரியத்தை சொல்லுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எழுப்ப ஆயத்தம் உள்ளதா இருக்கிறா. ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆண்டவருக்குள்ள வந்து 30 ஆண்டுகளாக இருக்கலாம், 35 ஆண்டுகளாக இருக்கலாம், 40 ஆண்டுகளாக இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. நீண்ட நாட்கள் ஆண்டவர் உங்களை வச்சு செய்யணும்னு நீங்கள் காத்துட்டு இருக்கீங்களே,
அதை வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் உங்களை எழுப்பி மகிமையாய் வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக உங்களை பயன்படுத்த நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஹாலில் ஒரு கால்வாசி கூட தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உங்களை எழுப்பும் போது, நம்மை எழுப்பும் போது, ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்யும் போது, முடக்கவாதத்தில் வந்தவங்க எழுப்பப்படுவாங்க, கேன்சரோட வந்தவங்க சுகமாக்கப்படுவாங்க. இந்த இடத்துல ஒரு சுகமளிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாலை வேளை நற்செய்தி கூட்டமாக நடக்கும். அப்போ இந்த இடம் முழுவதும் நிரம்பி வெளியெல்லாம் கூட்டமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு தரிசன பதவியோடு காணப்படுவோம். ஆமென். அப்படி ஆண்டவர் நம்ம ஹல்லேலூயா. சாதாரணமா இல்லைங்க, இது கடைசி நாட்கள். இப்ப பயன்படுத்தப்படாமல் இப்ப பயன்படுத்தப்பட போதும். இந்த நாட்கள் நம்ம விட்டு விடக்கூடாது. பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சந்திச்சு கொண்டு இருக்காமே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. அப்படியே எழுந்திருப்போம். 2 நிமிடங்கள் நாம் எழுந்திருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளில் நாம் தியானித்த வேத பகுதியின்படியாக அன்று பெத்சதா குளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உடல் நலம் படுக்க இந்த மனுஷனை தேடி இயேசு வந்தார். இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாதவர் இப்ப நம்ம மத்தியில வந்திருக்கார். ஆமென். உங்களையும் என்னையும் சந்திக்கும்படியாக, ஆமென், நாம் எழுப்ப முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய நம்மை கண்டு நம்மை எழுப்பும்படியாய் அவர் பாசத்தோடு கூட என் மகன் எழும்பணும், அவன் பல இடங்களுக்கு செல்லணும், என் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி அவர் அவளோடு கூட நம்ம எழுப்பும்படியாக வந்திருக்கார். அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் எழுப்புங்கப்பா. என்னுடைய காத்துதலை நாட்கள் முடியிட்டு சுவாமி, நீண்ட நாட்களா காத்துட்டு இருக்கேன், எழுப்ப முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, என்னை எழுப்புங்கப்பா. இந்த வேத வார்த்தைகளின்படியா நாங்க தியானிச்சபடியா நீங்க என்னை எழுப்புங்க. நான் உமக்கு பயன்படணும், உமக்கு சாட்சியா நிற்கணும், தேசத்தை கலக்கணுமப்பா. பல இடங்கள்ல பெரிய காரியங்களை என்னை கொண்டு நீங்க செய்யுங்கப்பா. உம் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. மக்கள் அப்பா நீண்ட நாட்களாக பல விதமான தேவைகளோடு கூட இருக்காங்கப்பா. தகப்படி குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பலவீனங்கள், வியாதிகள் இவற்றின் மத்தியிலே காணப்படுறாங்க. இப்ப நீங்க அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன், நீங்க சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், அவளை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அவளுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய மகிமையின் வல்லமை இறங்கி வருவதாக, உடைய மகத்துவம் இறங்கி வருவதாக. ராஜாதி ராஜா நீங்க வந்தா போதும் சுவாமி, உடைய பிரச்சனை வந்தா போதும், தொடுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. இவர்களை காத்திருக்கிறதை முடிய பண்ணுவீராக, சாட்சியை எழுப்புவீராக. ஊழிய பாதையிலும் கூட பிள்ளைகள் கேட்கக்கூடிய காரியங்களை கொடுங்கப்பா. எழுப்புங்க, எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், உன் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆமென். தேசத்தை அப்பா இவர்கள் அசைக்க கூடியவர்களை மாற்றப்படணும் ராஜா. நன்றி ஆண்டவரே, உடைய கிருபையை கொடுங்க. இந்த நாளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க சுவாமி. முடங்கி போன நாங்கள் இனி முடங்கி இருப்பதில்லை, முடக்கப்பட்டு இருப்பதில்லை. நாங்கள் எழும்பக்கூடியவர்கள், உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய நாமத்தினாலே எழும்பக்கூடியவர்கள், உம்முடைய வார்த்தையினாலே எழும்பக்கூடியவர்கள், உம்முடைய அபிஷேகத்தினாலே எழும்பக்கூடியவர்கள், உமக்காய் ஓடக்கூடியவர்கள், உமக்காய் தேசமெங்கும் நாமத்தை ஆமென் அறிவிக்கக்கூடியவர்கள் ஆச்சா. எங்களை உம்முடைய சாமத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.